ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாவக்காய் சில்லி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ பெரியவங்களோ பாவக்காய் வெறுக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. துளி கூட கசப்பே இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒருக்கா பாவக்காய் கொடுக்கணுங்க. ஏன்னா பாவக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது. விட்டமின் ஏ, பி, சி, ஜிங்க், அயான், கால்சியம், மெக்னீஷியம் அப்படின்னு பலவிதமான சத்துக்கள் இருக்குங்க. இது ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சர்க்கரை நோயாளிக்கும் இப்போ பனிக்காலனால பனியால் ஏற்படக்கூடிய சளி இருமலுக்கும் நல்ல மருந்தாக இருக்குங்க. அப்படிப்பட்ட மருத்துவம் குணம் நினச்ச பாவக்காய் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாவக்காய் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவெல்லாம் பாவக்காயில் நல்லா ஒட்டிருச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாங்க. இது பொரிக்கும்போது அடுப்பை சிம்மில் வைங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற பாவக்காய் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா வெளியே இருக்க மாவு மட்டும் கரைஞ்சி உள்ளே இருக்கிற பாவக்காய் வேகாமல் இருக்குங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாவக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போலவே மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.